சிவன் தரும் ஞானம் பஞ்சவிகாரம் செய்யும் அதிகாரம் பஞ்சவிகாரம் செய்யும் அதிகாரம் பரந்தோடிட செய்தினம் யோகம் நெஞ்சை ஓம் சாந்தி. நெக்ஸ்ட் சண்டே அவ்யக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியில் பாப்தாதா நாலாபுரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைகள் கிட்ட விசேஷமாக அன்பு நிறைஞ்சிட்ருக்கிறத பார்த்துட்ருக்கார். இன்றைய சண்டே முரளியில் 18 ஜனவரியினுடைய ஸ்மிருதி திவஸ்கான முரளி. ஸோ பாபா சொல்கிறாங்க இன்றைய நாள் ஸ்மிருதி திவஸ் நினைவு நாள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ பாப்தாதா நாலாபுரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்தாரு. உள்நாடு வெளிநாடு இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுடைய உள்ளத்தில் பாபாவுடைய அன்பினுடைய சித்திரம் தான் பார்க்க முடிஞ்சதான். பாப்தாதாவுடைய உள்ளத்தில் கூட ஒவ்வொரு குழந்தையினுடைய அந்த அன்பினுடைய சித்திரம் தான் பார்க்க முடியுது. ஸோ பாபாஸ்டார் அதனால்தான் இந்த ஒரு ஸ்மிருதி திவஸ் நினைவு நாள்னு சொல்கிறோம். அன்பினுடைய நாள் அப்படின்னு கூட விசேஷமாக இந்த நாளுக்கு சொல்லப்படுது அப்படின்றார். அப்புறம் பாப்தாதா சொல்கிறாங்க ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளாரையும் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக இந்த பாட்டு வந்து ஒலிக்குதான். மேரா பாபா, பிரம்மா பாபா, அப்புறம் மீட்டா பாபா அப்படின்ட்டு குழந்தைகளுடைய மனசில் ஒலிக்குது. பாப்தாவோட மனசில் கூட தானாக இந்த ஒரு பாட்டை ஒலிக்குதான். மீட்டே பச்சே பியாரே பச்சே, இனிமையான குழந்தாய் அன்பான குழந்தாய்ங்கிற பாட்டு பாப்தாதோட மனசில் ஒலிச்சிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளேயும் மற்ற எல்லா சக்தியை விட அன்பினுடைய சக்தி நிறைஞ்சு இருக்குது. ஸோ இந்த பரமாத்மா அன்பு, இந்த ஒரு ஈஸ்வரிய அன்பு சங்கம யுகத்தில் மட்டும்தான் அனுபவமாகுது. இதனுடைய அனுபவம் அனுபவசாலிகள் அனுபவம் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பாபா சொல்கிறாங்க ஒவ்வொரு குழந்தையுமே இந்த அன்பு தான் சகஜயோகியாக ஆக்குது. பகவானுடைய குழந்தையாக இந்த ஜென்மம் எடுத்ததற்கும் ஆதாரம் இந்த அன்பு தான் அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க உலகத்தோட விநாசம் என்ன, அதற்கான அறிகுறியே தெரியல, அதனுடைய டேட் ஒன்றும் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் நிறைய பேர் சங்கல்பத்தால் அலட்சியமாக இருக்காங்க. பாபா சொல்கிறாங்க அப்படி இருக்காதீங்க. ஏன்னா உலகத்தோட நாள் எப்போன்னு தெரியலன்னு நினைக்கிறீங்க. ஆனால் தன்னுடைய வாழ்க்கைக்கான கடைசி நேரம் எப்போ முடியுதுன்னு தெரியுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மேலும் பாபா ஞாபகப்படுத்துகிறாங்க மம்மாவனுடைய ஜெகதம்பா மம்மாவனுடைய ஸ்லோகன் இருந்தது, ஒருபோதும் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க, இப்போது அப்படின்னே சொல்லுங்க அப்படின்வாங்களாம். நாளைக்கு எது வேணால் நடக்கலாம், அதனால் நான் எப்பயுமே எவர் ரெடியாக நான் இருந்து தான் ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு நான் என்னை தயார் நிலையில் அட்டென்ஷனோடு கவனத்தோடு இருக்கிறேன்னா, எந்த ஒரு கர்மங்களுடைய கணக்கு வழக்கும் மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா, ஞானம் யோகம் தாரணை சேவை 4 பாடத்துலேயும் எல்லா விதத்துலேயும் நான் தயாராக நான் இருக்கேனா, முழுமையான எல்லையற்ற வைராக்கியம் அப்படிங்கிறது எனக்குள்ள அனுபவம் ஆகுதா, இந்த மாதிரி அதாவது நான் எவர் ரெடியாக இருக்கேனா, இப்படியெல்லாம் தன்னுடைய மனசில் தன்னை சோதனை செஞ்சு பார்க்கணும். ஏன்னா பாருங்கள் பிரம்மா பாபா நஷ்டோ மோகா ஸ்மிருதி ஸ்வரூபத்தில் இருந்தார். அதனால் பிரம்மா பாபா எல்லா சைட்லேயுமே எந்த ஒரு கணக்கு வழக்கம் பாக்கியெல்லாம் பாபா வைக்கலை. பாருங்கள் குழந்தைகள் அனுபவம் செஞ்சவங்கெல்லாம் நீங்களே கூட இருந்தவங்க பார்த்துருக்கீங்க. பிரம்மா பாபா கையோட கை சேர்ந்து கூட இருக்கப்பவே ஏதாவது கவர்ச்சி ஏற்பட்டதா? இல்லையே. ஏன்னாக்கா அவர் நஷ்டோ மோகாவாக இருந்தார். கர்மயோகா அவர் ஃபரிஷ்தா ஆகிட்டார். ஸோ தன்னை போல் ஃபரிஷ்தாவாக ஆகிறதுக்காக குழந்தைகளுக்கும் திலகம் கொடுத்துட்டார். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன? நீண்ட கால அஷரீரியினுடைய பயிற்சியை பிரம்மா பாபா செஞ்சுருந்தார். அதனால தான் பிரம்மா பாபா போயிடுவார்னு யாராவது நினச்சி பார்த்தோமா? இல்லையே. ஆனால் பிரம்மா பாபா செகண்டில்
அஷரீரியாகி குழந்தைகளுக்கு நடுவில் இருந்து ஃபரிஷ்தாவாக பறந்துட்டார். ஸோ என்ன வேண்டும்? நீண்ட கால அஷரீரி நிலையின் பயிற்சி வேண்டும் அப்படிங்கிறார். அடுத்தது பாபா சொல்லுங்க, நிறைய குழந்தைகள் சொல்கிறாங்களா, நான் கர்மேந்திரியங்களுக்கு ஆர்டர் பண்ணுறேன், ஆனால் அப்புறம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. பாபா சொல்கிறாங்க, முயற்சி செய்கிறோம், ஆனால் சுபாவங்கள் சம்ஸ்காரங்கள் சில டைமில் என்னுடைய கட்டளைப்படி நடக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க. பாபா அதுக்கு சொல்கிறாங்க, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் எனது ஸ்வமானத்தினுடைய இருக்கையில் சீட்டில் செட் ஆகி நான் இருக்கிறதில்ல. ஸ்வமானம் அப்படிங்கிற சீட்டில் நான் செட் ஆகாமல் நான் கட்டளை இட்டேன்னா கட்டளையை ஏற்பவர்கள் கூட ஏற்க மாட்டாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, எந்த ஒரு கர்மம் செஞ்சாலும் நான் ஆத்மா, செய்விப்பவன், எஜமானன் அப்படிங்கிற அந்த சீட்டில் செட்டாகி இருந்து கட்டளை இடுங்கள் அப்படிங்கிறார். அப்புறம் மம்மாவனுடைய இன்னொரு விஷயத்தையும் பாப்தாதா முரளியில் ஞாபகப்படுத்துகிறாங்க. மம்மா இந்த லட்சியம் வச்சுருந்தாங்களா, பாப்தாதா என்னென்ன ஸ்ரீமத் கொடுக்குறாரோ மனதால், சொல்லால், செயலால் ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் செஞ்சு தான் ஆக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு லட்சியம் அம்மா வச்சுருந்தாங்க. ஸோ நாம் கூட இப்போ இதே லட்சியத்தை புத்தியில் வைக்கணும். ஏன்னா திடீர்னு என்ன வேணால் நடக்கலாம், நான் எவர் ரெடியாக இருக்கணும், நீண்ட கால பயிற்சி வேணும். இந்த 3 விஷயங்கள், 3 சொற்களையுமே நம்ம புத்தியில் ஞாபகத்தில் வச்சு நம்ம நடக்கணும். அப்போ எல்லாருடைய ஆசைகளின் தீபம் ஆவதற்காக பிரத்யக்ஷ ஒரு ப்ரூஃபை நம்ம காட்ட முடியும் அப்படின்றார். ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஓம் சாந்தி. இன்றைய முரளி டேட் 3/5/2026, ரிவைஸ் டேட் 18/1/2010, 18 ஜனவரி 2010 பிரம்மா பாபாவுடைய நினைவு நாளில் பாப்தாதா சொன்ன மகா வாக்கியங்கள். பிரம்மா பாபாவுக்கு சமமாக நஷ்டோ மோகா ஸ்மிருதி ஸ்வரூபம் ஆவதற்காக மனதின் டைம் டேபிள் தயார் செய்து கர்மம் செய்யும் போதும் கர்மயோகி அஷரீரி ஆவதற்கான அபியாசம் செய்யுங்கள். பிரம்மா பாபாவுக்கு சமமாக நஷ்டோ மோகா ஸ்மிருதி ஸ்வரூபம் ஆவதற்காக மனதின் டைம் டேபிள் தயார் செய்து கர்மம் செய்யும் போதும் கர்மயோகி அஷரீரி ஆவதற்கான அபியாசம் பயிற்சி செய்யுங்கள். இன்று நாலாபுறமும் உள்ள குழந்தைகளிடம் விசேஷமாக ஸ்நேகம் நிறைந்துள்ளது. இன்றைய தினம் ஸ்மிருதி திவஸ், அதாவது நினைவு நாள் என்றும் சொல்லப்படுகின்றது. பாப்தாதா அமிர்த வேளையிலிருந்து நாலாபுறமும் பார்த்தார். உள்நாடு வெளிநாடுகளின் குழந்தைகள் அனைவரின் மனதிலும் பாபாவின் அன்பின் சித்திரம் காணப்பட்டது. மேலும் பாபாவின் மனதிலும் கூட ஒவ்வொரு குழந்தையின் அன்பின் சித்திரம் நிறைந்திருந்தது. இன்றைய நாளை விசேஷ அன்பின் ஸ்மிருதியின் நாள் என சொல்கிறீர்கள். பாப்தாதா அமிர்த வேளைக்கு முன்பிருந்தே குழந்தைகளின் பக்கம் இருந்து அநேக முத்துக்களின் மாலைகளை பார்த்தார். ஒவ்வொரு குழந்தையின் மனதிலும் தானாகவே இந்த பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. மேரா பாபா, பிரம்மா பாபா, மீட்டா பாபா. பாப்தாதாவின் மனதிலிருந்தும் இந்த பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. மீட்டே பச்சே, பியாரே பச்சே, அதாவது இனிமையான குழந்தாய், அன்பான குழந்தாய். இன்று ஒவ்வொருவருக்குள்ளும் மற்ற சக்திகளை தவிர அன்பின் சக்தி அதிகமாக நிறைந்திருந்தது. இந்த பரமாத்மா அன்பு, ஈஸ்வரிய அன்பு சங்கமயுகத்தில் மட்டுமே அனுபவம் ஆகிறது. இந்த பரமாத்மா அன்பை அனுபவிகள் மட்டுமே அறிவார்கள். அது ஒவ்வொரு குழந்தையையும் சகஜ யோகி ஆக்கிவிடுகிறது. பாபாவோட அன்பு எப்படிப்பட்டதுன்னு அனுபவம் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ஸோ பாபாவோட அன்பு என்ன பண்ணுது, குழந்தைகளை சகஜ யோகியாக ஆக்கிவிடுகிறது, ஈஸி யோகியாக ஆக்கிடுது. பாப்தாதா பார்த்தார், குழந்தைகள் அனைவரிடையும் அன்பின் அனுபவம் மிக மிக அதிகமாக நிறைந்துள்ளது. உங்கள் அனைவரின் ஜன்மத்திற்கான ஆதாரம் அன்புதான். நம்ம இவ்வளோ பாபாவோட குழந்தைகள், பாபா குழந்தைய ஆயிருக்கிறதுக்கு ஆதாரமே என்ன? பாபா சொல்கிறார், உங்கள் அனைவரின் ஜன்மத்திற்கான ஆதாரம் அன்புதான். அந்த மாதிரி எந்த ஒரு குழந்தையும் காணப்படவில்லை. மற்ற சக்திகள் குறைவாக இருந்தாலும் பாபாவின் அன்பு அல்லது நிமித்தமாகியுள்ள விசேஷ ஆத்மாக்களின் அன்பின் அனுபவம் பெரும்பான்மையாக அனைவரின் மனதிலும் முகத்திலும் காணப்படுகிறது. பாபாவோட அன்பு, நிமித்த ஆத்மாக்களுடைய அன்பு, இது இல்லாத மாதிரி குழந்தைகள் யாரையுமே பார்க்க முடியலன்றார் பாபா. இப்போது உங்கள் அனைவரையும் இன்று விசேஷமாக இங்கு வரை
யார் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்? மதுபன் பாபா மிலன் வரைக்கும் போயிருக்காங்க இல்லையா? ஸோ இது வரைக்கும் ஸ்பெஷலாக யார் உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க? எந்த விமானத்தில் வந்தீர்கள்? ரயிலில் வந்தீர்களா? விமானத்தில் வந்தீர்களா? அனைவரின் முகங்களிலும் அன்பு நிறைந்துள்ளது. எல்லாரோட ஃபேஸ்லேயும் அந்த அன்பு தெரியுதுன்றார் பாபா. பியார் தெரியுது. எனவே ஸ்நேகத்தின் விமானத்தில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? எதுவும் செய்ய வேண்டி இருந்திருக்கலாம், ஆனால் ஸ்நேகத்தின் விமானத்தில் அனைவரும் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். பாபா மிலன் வரைக்கும் மதுபன்லேருந்து வரணும்னா ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷன் ஒவ்வொன்று. ஸோ அது எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு பாபா கிட்ட வரணும், மதுபன் வரைக்கும் பாபா மிலன் வரணும்னா ஏதேதோ விஷயங்களை பண்ண வேண்டி இருந்திருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்கலாம். ஆனாலும் ஸ்நேகத்தின் விமானத்தில் அனைவரும் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் ஸ்மிருதி திவஸ் என சொல்லப்படுகிறது. ஆனால் ஸ்மிருதி திவஸின் கூடவே சமர்த்தி திவஸ், அதாவது சக்திசாலி நாள் என்றும் சொல்லப்படுகிறது. இன்றைய நாள் பட்டாபிஷேக நாள் என்றும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இன்றைய தினம் பாப்தாதா விசேஷமாக பிரம்மா பாபா நிமித்தமாகியுள்ள மகாவீர் குழந்தைகளுக்கு விசேஷ சேவைக்கான கிரீடத்தை அணிவித்தார். பாப்தாதா, அதாவது விசேஷமாக பிரம்மா பாபா நிமித்தமாக இருக்கக்கூடிய மகாவீர் குழந்தைகளுக்கு ஸ்பெஷலி சேவைக்கான கிரீடத்தை அணிவித்தார். பிரம்மா பாபா தாம் வெளியில் தெரியாதவாறு மறைந்திருந்து கொண்டு குழந்தைகளுக்கு உலக சேவைக்கான நினைவிற்கான திலகத்தை கொடுத்திருக்கிறார். குழந்தைகளை செய்பவராக ஆக்கினார் மற்றும் சுயம் செய்விப்பவராக ஆனார். தமக்கு சமமாக ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தின் வரதானம் கொடுத்து ஒளி கிரீடம் அணிவித்தார். மற்றும் பாப்தாதா என்ன கிரீடம், திலகம் அல்லது வரதானம் கொடுத்தாரோ அதே பிரமாணம் குழந்தைகளின் காரியத்தை பார்த்து குஷி அடைகிறார். ஸோ பாப்தாதா குழந்தைகளுக்கு தன்னை போல ஃபரிஷ்தா ரூபம், ஒளி கிரீடம் இல்லையா, சேவைக்கு பொறுப்பான அந்த கிரீடத்தை அணிவிச்சிருக்கார், வரதான் கொடுத்துருக்கார். கூடவே குழந்தைகள் காரியங்களை செய்கிறத பார்த்து பாபா சந்தோஷப்படுறார். குழந்தைகள் சேவைக்கான வரதானத்தை காரியத்தில் கொண்டு வந்தனர். இதை பார்த்து பாப்தாதா குஷி அடைகிறார். இதுவரை என்ன பார்த்து நடித்திருக்கிறீர்களோ இனிமேலும் நடிக்க வேண்டுமோ அதற்காக பல கோடி மடங்கு பிரம்மா பாபா வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆஹா குழந்தைகளே, ஆஹா! வெளிநாடுகளிலும் சுற்றி வந்தார் என்றால் என்ன பார்த்தார்? ஒவ்வொரு குழந்தையும் அன்பில் மூழ்கி இருப்பதை பார்த்தார். ஆக பாபா மூலம் சக்திகள் கிடைத்துள்ளன. ஏனென்றால் அந்த நாள் விசேஷமாக அன்பினால் சக்திகளின் வரதானம் பெறுவதற்கான நாளாகும். 18 ஜனவரினா பாபா சொல்கிறாங்க அன்பினால் சக்திகளின் வரதானம் பெறுவதற்கான நாளாகும். பாப்தாதா பார்த்தார், குழந்தைகள் சிலர் மிக நல்ல நினைவின் ஈடுபாட்டில் சேவையில் ஈடுபட்டுள்ளனர். அமிர்த வேளை மிக நல்ல முறையில் அனுபவம் செய்கின்றனர். அஷரீரி நிலையின் அனுபவமும் செய்கிறார்கள். ஆனால் எப்போது கர்மயோகி ஆவதற்கான நேரம் வருகிறதோ, அமிர்த் வேளால நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, அஷரீரி ஸ்திதியும் நல்ல அனுபவம் பண்ணுறாங்க. ஆனால் எப்போது கர்மயோகி ஆவதற்கான நேரம் வருகிறதோ, ஃபுல் டே கர்மயோகம் தானே செய்யணும், எல்லா வேலைகள் பண்ணணும் இல்லையா, கர்மயோகம் செய்வதற்கான நேரம் வருகிறதோ அப்போது 2 காரியங்களையும், கர்மயோகியின் மற்றும் கர்மத்தின் காரியம் இரண்டையும் சேர்ந்தாற்போல் செய்வதில் வித்தியாசம் ஆகிவிடுகிறது. வேலையும் பண்ணணும், நினைவும் செய்யணும். கர்மம் யோகா, செயலும் பண்ணணும், நினைவும் இருக்கணும். இதில் வித்தியாசம் வருது. புருஷார்த்தம் செய்கிறார்கள் கர்மம் மற்றும் யோகத்தின் சமநிலை இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன். ஆனால் எப்படி அமிர்த வேலை சக்திசாலி ஸ்துதியின் அனுபவம் செய்கிறீர்களோ அதுபோல் கர்மத்தில் வித்தியாசம் வந்து விடுகிறது. அட்டென்ஷன் வைக்கிறாங்க, கர்ம யோகம் பாபா நினைவுலேருந்து வேலை பண்ணணும். ஆனால் அமிர்த் வேலை எவ்வளோ நல்ல பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வேலை பண்ணுறப்ப அந்த ஒரு ஸ்துதி வந்து வரமாட்டேங்குது, டிஃப்ரென்ஸ் வருது, வித்தியாசம் வந்து விடுகிறது. முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. மற்றும் பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் சொல்லியிருக்கிறார், உலக விநாசம் திடீரென நடைபெறப் போகின்றது. நாள் முழுவதும் கவனம் வைப்பதற்கு பதிலாக ஏதேனும் ஒரு தாரணையின் குறைவு ஏற்படுகிற காரணத்தினால் கர்மயோகி ஸ்டேஜில் வித்தியாசம் வருகிறது. திடீர்னு தான் விநாசமாகும்னு சொல்லியிருக்கார் பாபா. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் அட்டென்ஷன் குறையிறப்ப கர்மயோகி ஸ்திதி குறைஞ்சிடுது, வித்தியாசம் வந்துடுது. ஆக உலகத்தின் விநாசத்திற்கான தேதியோ பாப்தாதா அறிவிக்கப் போவதில்லை. பாபா பிஃபோர் என்ன சொல்ல மாட்டார், 1 hour 1/2 மணி நேரம் அப்படியெல்லாம். முதல்லலாம் பாபா
என்ன பண்ண மாட்டார், விநாசம் இப்போ நடக்க போகுது அப்படின்னு முதல்ல சொல்ல மாட்டார், அறிவிக்க போவதில்லை. ஆனால் தனது வாழ்க்கை காலம் எப்போது முடிய போகிறது என்பது தெரியுமா? என் லைஃப் எப்போ முடியும், விநாசத்தோட டேட் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ நாள் இருப்பேன், எப்போ என் லைஃப் ஃபினிஷ் ஆகும் தெரியுமா? என்ன யாருக்காவது தெரியுமா எனது மரணம் இன்ன தேதி நடக்கப் போகிறது என்று தெரியுமா? அவர்கள் கை உயர்த்துங்கள். திடீரென எதுவும் நடக்கலாம். ஏதேனும் இயற்கையின் காரணம் உருவாகி விடுமானால் எவ்வளவு பேரின் மரணம் ஒரே நேரத்தில் நடந்து விடுகிறது. திடீர்னு ஏதோ ஒரு இயற்கை சீற்றம், பூகம்பமோ வெள்ளமோ ஏதோ சம்திங், திடீர்னு ஏதோ ஒரு இயற்கை சீற்றம். அப்போ என்ன, அது எத்தனை பேர் ஒரே நேரத்தில் இறந்துடுறாங்க. எனவே உலகத்தின் தேதி பற்றிய சங்கல்பத்தினால் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். உலகம் எப்போ விநாசமாகும் அது ஆகிறப்ப பார்க்கலாம், அப்படி அலட்சியமாக கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. உங்கள் ஜெகதம்பாவின் ஸ்லோகனாக இருந்தது, ஒருபோதும் எப்போது என்று சொல்லாதீர்கள், இப்போது என்று சொல்லுங்கள். அம்மாவோட ஸ்லோகன் எப்பயுமே எப்போது என்று சொல்லாதீர்கள், இப்போது என சொல்லுங்கள். நாளை எதுவும் நடக்கலாம், ஆனால் நான் எவர் ரெடியாக இருந்தே ஆக வேண்டும். ஆக இவ்வளவு தயார் நிலை அனைவரின் கவனத்தில் உள்ளதா? எல்லாரோட அட்டென்ஷனில் இருக்கா? நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம், ஸோ என்ன செய்யணுமோ எப்போ இல்லை இப்போவே நான் செய்யணும், எவர் ரெடியாக நான் இருந்து தான் ஆகணும். அவ்வளோ அட்டென்ஷன் ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளே வச்சுருக்கீங்களா? அவ்வளோ தயார் நிலையில் இருக்கோமா? தங்களின் கர்மங்களின் கணக்கை முடித்து விட்டீர்களா? 4 பாடங்களிலும் ஞானம், யோகம், சேவை, தாரணை 4 தரப்பிலும் 4லும் அந்த மாதிரி தயாராகி இருக்கிறீர்களா? ஒன்று எவரடியாக இருந்து தான் ஆகணும், தயார் நிலையில் இருக்கேன், அந்த அட்டென்ஷன் இருக்கா? கர்மத்தோட கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டேன்னா அப்புறம் தயார்னா ஞானம், யோகா, சேவை, தாரணா 4 சைட்லேயுமே 4 பாடத்துலேயுமே தயாராக அந்த மாதிரி ரெடியாக இருக்கேனா? முழுமையாக எல்லையற்ற வைராகியத்தின் அனுபவத்தை சோதித்து பார்த்தீர்களா? தனது மனதில் இதை சோதித்து பார்த்தீர்களா? எவர் ரெடியாக இருக்கிறேனா? நஷ்டோ மோகா ஸ்மிருதி ஸ்வரூபம். ஏனென்றால் பிரம்மா பாபாவும் கூட புருஷார்த்தம் செய்து தம்மை அந்த மாதிரி ஆக்கி கொண்டார். பிரம்மா பாபாவும் முயற்சி பண்ணி தான் அந்த ஸ்திதியை தயாராக்கிக்கிட்டார் தன்னோடதை. அனுபவி குழந்தைகள் பார்த்திருக்கிறார்கள். எந்த தரப்பிலும் எந்த ஒரு கணக்கு வழக்கின் சூழ்நிலையிலும் இருந்திருக்கவில்லை. திடீரென அஷரீரி ஆவதற்கான பயிற்சி அவரை அஷரீரி ஆக்கியதால் அவர் பறந்து விட்டார். பிரம்மா பாபா போகிறார் என யாராவது நினைத்து பார்த்தீர்களா? பிரம்மா பாபா இந்த மாதிரி சரீரை விட்டுவார்னு யாராவது குழந்தைகள் நினச்சி பார்த்தீங்களா? என்ன நினைத்து பார்த்திருப்பார்களா? ஆனால் நஷ்டோ மோகா குழந்தைகளின் கையோடு கை சேர்ந்து இருக்கும் போது எங்காவது கவர்ச்சி இருந்ததா? அவர் போயிடுவார்னு நினச்சி பார்த்தீங்களா? இல்லை. ஆனால் இருக்கிறப்பையும் எப்படி இருந்தார்? குழந்தைகளோட கையோட கை சேர்த்து ஒன்றா இருந்தார். ஆனால் நஷ்டோ மோகா. ஸோ கையோடு கை சேர்ந்து இருக்கப்ப ஏதாவது அட்ராக்ஷன் இருந்ததா? இல்லையே. ஃபரிஷ்தா ஆகிவிட்டார். குழந்தைகளுக்கு ஃபரிஷ்தா ஆவதற்காக திலகத்தை தந்து சென்றார். இதற்கான காரணம் நீண்ட காலத்தின் அஷரீரி நிலையின் பயிற்சியாக இருந்தது. ஸோ குழந்தைகளோட கையோடு கை சேர்த்து இருந்தார். ஆனாலும் குழந்தைகளுக்கு அந்த ஒரு கவர்ச்சி வரல. ஏன்னா அவருடைய ஸ்வரூபம் நஷ்டோமோகா ஸ்மிருதி ரூபமாக இருந்தார் பிரம்மா பாபா. அந்த அளவுக்கு அவர் தன்னை தயாராக்கிக்கிட்டார். அதனால் ஒரு செகண்டில் ஃபரிஷ்தாகி பறந்துட்டார், அஷரீரியாகி பறந்துட்டார். பாபா சொல்கிறாங்க, இது எல்லாமே நடந்ததுக்கு காரணம் என்ன ரீசன்? நீண்ட காலத்தின் அஷரீரி நிலையின் பயிற்சியாக இருந்தது. லாங் டேர்ம், ஏதோ 4 நாள் பண்ண விட்டேன் அப்படி இல்லை. நீண்ட காலமாக அஷரீரி ஸ்திதியினுடைய ப்ராக்டிஸ் பிரம்மா பாபா பண்ணியிருந்தார். அதனால் அந்த ஸ்திதியில் தன்னைத்தான் தயாராக்கி ஒரு செகண்டில் வரால் நஷ்டமோக ஆகி பறக்க முடிஞ்சது. பாபாவுடன் கூடவே இருந்த அனுபவி குழந்தைகள் அனுபவம் செய்தார்கள். கர்மம் செய்து கொண்டிருக்கும் போதே அந்த மாதிரி அஷரீரி ஆகிவிட்டார். வேலை பண்ணிகிட்டு இருக்கப்போ டக்குன்னு அஷரீரி ஆகிடுவாராம். கூட இருந்த குழந்தைகளுக்கு அனுபவம் பண்ணியிருக்கீங்க தானன்றார் பாபா. ஆக கர்மயோகத்தில் ஏற்படும் இந்த வித்தியாசத்தின் காரணம், கர்மம் செய்து கொண்டிருக்கும் போதும் நான் ஆத்மா என்பது நினைவில் இமர்ஜ் ஆகி இருப்பதில்லை. இதையும் அனைவரும் அறிந்தே இருக்கிறார்கள். ஆனால் நான் ஆத்மா என்றால் எத்தகைய ஆத்மா? நான் செய்விப்பவனாகிய ஆத்மா. அதாவது ஆத்மான்னு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஆனால் காரியங்கள் செய்கிறப்ப நான் ஆத்மாங்கிற அந்த நினைவு குழந்தைகளுக்கு மறந்து போயிடுது. ஸோ அப்படி ஞாபகம் இருந்தாலும் எப்படிப்பட்ட ஆத்மா? நான் செய்விப்பவனாகிய ஆத்மா. மற்ற இந்த கர்மேந்திரியங்கள் செய்பவையாகும்.
இந்த செய்விப்பவர் என்ற ஸ்வமான் கர்மம் செய்யும் போதும் நினைவில் இருக்க வேண்டும். கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியம் செய்விக்க வேண்டும் என்றாலும் நான் செய்விப்பவன், மாலிக் எஜமானன் இந்த இருக்கையின் மீது செட்டாகி இருந்தால் எந்த ஒரு கர்மேந்திரியமும் கட்டளைப்படி நடக்கும். பாருங்க, சில டைம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன் பார்த்துட்டேன், பேசக்கூடாதுன்னு நினச்சேன் பேசிட்டேன். ஆனால் பாபா இங்கே என்ன சொல்கிறாரு, நான் ஆத்மா செய்விப்பவன் மாலிக் அப்படிங்கிற அந்த சீட்டில் நான் செட்டாகி உக்காந்துட்டேன்னா இந்த கர்மேந்திரியங்கள் எல்லாமே கட்டளைப்படி நடக்கும். இருக்கையில் செட்டாகி இருக்கவில்லை என்றால் யாரும் யார் சொல்வதையும் கேட்க மாட்டார்கள். சீட்டில் செட்டால்னா யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. எனவே செய்விப்பவனாகிய ஆத்மா நான் இந்த கர்மேந்திரியங்கள் செய்பவையே தவிர செய்விப்பவை கிடையாது. நான் ஆத்மா மாலிக், செய்விக்கக்கூடியவன், இந்த கர்மேந்திரியங்கள் செய்யக்கூடியவை. இந்த சீட்டு வேணும். இந்த ஸ்வமானோட சீட்டில் உட்காந்துட்டேன்னா எல்லா கர்மேந்திரியங்களும் கட்டளைப்படி கேட்டு நடக்கும் அப்படின்றார் பாபா. ஸோ அப்போ என்னாகும், கர்மம் செய்கிறப்ப கூட பாபா ஞாபகம் இருக்கும், கர்மயோகி ஸ்திதி இருக்குன்றார். அதுக்காக இந்த பாயிண்ட் சொல்கிறார் பாபா. அடுத்தது, எப்படி பிரம்ம பாபா அனுபவம் சொன்னார். பிரம்ம பாபா ஆரம்பத்தில் இந்த பயிற்சி செய்தார். ஒவ்வொரு நாளின் இறுதி நேரத்திலும், அதாவது நைட்டில் தூங்குறதுக்கு முன்னால் ஒவ்வொரு நாளின் இறுதி நேரத்திலும் இந்த கர்மேந்திரியங்களின் ராஜ் தர்பாரை கூட்டினார். பழைய குழந்தைகள் அந்த டைரியை பார்த்திருப்பீர்கள். தினந்தோறும் தர்பாரை கூட்டினார் மற்றும் செய்விப்பவராகிய மாலிக் ஆகி ஒவ்வொரு கர்மேந்திரியத்தின் தகவலை பெறவும் கொடுக்கவும் செய்தார். ஒவ்வொரு கர்மேந்திரியத்தோட மெசேஜ் வாங்கிக்கிட்டாரு, என்ன சொல்லமோ அந்த மெசேஜ் கொடுக்கவும் செய்தார். அந்த அளவு கவனத்தை ஆரம்பத்திலேயே பிரம்மா பாபா கொடுத்தார். எனவே நீங்களும் கூட செய்விப்பவராகிய மாலிக் நான் என உணர்ந்து கர்மேந்திரியங்கள் மூலம் கர்மங்களை செய்விக்க வேண்டும். ஏனென்றால் ஆத்மா ராஜா, இந்த கர்மேந்திரியங்கள் அவருக்கு துணையாக இருப்பவை. நான் ஆத்மா ராஜா, எஜமானன். இந்த கர்மேந்திரியங்கள் ஆத்மா ராஜாவுக்கு துணையாக இருக்கக்கூடியவை. எனவே இதை சோதித்து பார்க்க வேண்டும். இன்றைய நாளில் விசேஷமாக மனம், புத்தி, சன்ஸ்காரம், சுபாவம் என்றாலும் சரி, சன்ஸ்காரம் என்றாலும் சரி, இவற்றின் நிலை என்னவாக இருந்தது. உடனே சோதித்து பார்ப்பதன் மூலம் கர்மேந்திரியங்களுக்கு கவனம் இருக்கும். டக்குன்னு செக் பண்ணி பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் என் ஸ்திதி எப்படி இருக்குது, மனம், புத்தி, சன்ஸ்காரம் எப்படி இருக்குன்னு. உடனே கர்மேந்திரியங்களுக்கு பாபா சொல்கிற ஒரு அட்டென்ஷன் தானாக வந்துடும். நம்முடைய ராஜா நமது நிலையின் செய்தியை எடுத்து பார்ப்பதன் மூலம் கர்மேந்திரியங்களுக்கு கவனம் இருக்கும். ஒரு ராஜா தன்னோட கீழே இருக்கக்கூடியவங்களை எல்லாத்தையும் செக் பண்ண போகிறாருன்னா கீழே இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குது, ஒரு அட்டென்ஷன் வந்துடும்ல. அந்த மாதிரி பாபா என்ன சொல்கிறாருன்னா, கர்மேந்திரியங்களுக்கு கூட நம்மளோட ராஜா நம்மளோட நிலைமையோட செய்தி எடுக்க போகிறாரு, நம்மளை பார்க்க போகிறாரு அப்படின்னா இந்த கர்மேந்திரியங்கள்லாம் என்ன பண்ணுமா, தானாகவே ஒரு அட்டென்ஷனில் கவனத்தில் வந்துடுமா. அதனால் ஆத்மா ராஜா செய்விப்பவனாகி செய்பவையாகிய கர்மேந்திரியங்களிடம் சோதித்து பாருங்கள். இல்லை என்றால் அநேக குழந்தைகள் சொல்கிறார்கள், நான் கர்மேந்திரியங்களுக்கு கட்டளை இடுகிறேன், ஆனால் பிறகு இப்படி நடந்து விடுகிறது. முயற்சி செய்கின்றனர், ஆனால் சில சம்ஸ்காரங்கள் அல்லது சுபாவங்கள் கட்டளைப்படி நடப்பதில்லை. அதற்கான காரணம் இந்த தனது சுபாவத்தின் இருக்கை மீது செட்டாகி இருப்பதில்லை. எனது ஆத்மா ராஜா செய்விப்பவன் இந்த சீட்டில் செட்டாகி இருக்கிறதில்லை. இருக்கையில் அமராமல் எவ்வளவுதான் கட்டளையிட்டாலும் கட்டளையை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆக்சுவலாக ஆர்டர் படி கேட்டு நடப்பாங்க, ஆனால் அவங்களே நடக்க மாட்டாங்க. ஏன்னா சீட்டில் செட்டாகி சொல்கிறதில்ல. அதனால் சொல்லக்கூடிய ஆர்டரை ஏற்றுக்கிட்டு நடக்க மாட்டாங்க. எனவே கர்மம் செய்யும் போது தனது செய்விப்பவர் என்ற எஜமானன் தன்மையின் இருக்கையில் செட்டாகி இருங்கள். இப்படி நம்ம செட்டாகி இருந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணோன்னா, நான் சொன்னேன் ஆனால் கேட்கலை, நடக்கலை, என் சுபாவம் இது, இப்படியெல்லாம் நம்ம ரீசன் சொல்ல மாட்டோன்றார் பாபா. குழந்தைகள் பலர் இப்படியும் பாப்தாதாவிடம் ஆன்மீக உரையாடல் செய்கின்றனர். எப்படி பாபாட்ட சிட்சாட் பண்ணுறோமா குழந்தைகள், பாபா நீங்கள் என்னை சர்வசக்திவான் ஆக்கினீர்கள். சக்திவான் கூட இல்லை, சர்வசக்திவான் என்ற வரதானம் ஒவ்வொரு குழந்தைக்கும் பிராமண ஜென்மம் எடுத்ததுமே கொடுத்தீர்கள். நினைவிருக்கிறதா உங்கள் ஜென்மத்தின் வரதானம்? ஒவ்வொரு குழந்தைக்கும் பாபா மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக என்ற வரதானம் கொடுத்துள்ளார். வரதானம் கொடுத்தவர் யார்? ஆல்மைட்டி அத்தாரிட்டி. ஆனால் புகார் செய்கின்றனர்,
எந்த நேரம் எந்த சக்தி வேண்டுமோ அது வருவதில்லை, கட்டளையை ஏற்று நடப்பதில்லை. அது ஏன்? வரதான் கொடுத்துருக்கிறது ஆல்மைட்டி அத்தாரிட்டி பாபா, சர்வசக்திவான் பவ அப்படின்னு, மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக அப்படின்னு வரதான் கொடுத்துட்டார். ஆனால் குழந்தைகளை என்ன சொல்கிறோம், எந்த டைமில் எந்த சக்தி வேணுமோ அந்த டைமில் அந்த சக்தி வரமாட்டேங்குது, என் ஆர்டரை ஏற்றுக்க மாட்டேங்குது, கட்டளைப்படி ஏற்று நடப்பதில்லை இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் பாபா கிட்ட. அது ஏன்? அது ஆல்மைட்டி அத்தாரிட்டியின் வரதானம் எனும் போது அதைவிட பெரியது எதுவும் கிடையாது. எனவே வரதானத்தின் ஸ்திதியில் நிலைத்திருந்து கட்டளையிடுவீர்களானால் நீங்கள் கட்டளையை இடுகிறீர்கள் மற்றும் சக்தி ஏற்பதில்லை என்பது நடக்க முடியாததாகும். நான் என்ன பண்ணோம், அந்த வரதானத்தோட ஸ்திதியில் இருந்து கட்டளையிடணும். அப்போ அதை அந்த சக்தி ஏற்றுக்கிட்டு வரலை அப்படிங்கிறது நடக்காதுன்றார் பாபா. ஒன்று ஆத்மா மாலிக் சர்வ சக்திவானின் வரதானம் கிடைத்துள்ளது. அந்த ஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து நான் மாலிக், வரதானம் உள்ளது, 2 ஸ்வரூபங்களின் ஸ்திதியில் இருந்தவாறு கட்டளை இடுங்கள். சக்தி உங்கள் கட்டளையை ஏற்காது என்பது அசம்பவம். 2 ஸ்மிருதியோட ஸ்திதின்றார். ஒன்று நான் ஆத்மா எஜமானன், 2வது பகவான் எனக்கு மாஸ்டர் சர்வசக்திவான் பவ அப்படின்னு வரதான் கொடுத்துருக்கார். ஸோ இந்த ஒரு நினைவினுடைய ஸ்திதியில் நிலச்சி இருந்து நான் கட்டளையிடுறேன் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, சக்தி உங்கள் கட்டளையை ஏற்காது என்பது அசம்பவம். ஏனென்றால் வரதானம் மற்றும் பாபாவின் ஆஸ்திக்கான உரிமை சங்கம யுகத்தில் உங்கள் அனைவருக்கும் சர்வசக்திவான் என்ற டைட்டில் கிடைத்துள்ளது. அந்த ஸ்திதியில் மட்டும் நிலைத்திருப்பதில்லை, சதா இருப்பதில்லை, எப்போதாவது வந்து விடுகிறது. இந்த எப்போதாவது என்ற சொல்லை உங்கள் பிராமண டிக்ஷனரியில் இருந்து நீக்கிவிடுங்கள். இப்போதே ஆஜர். நீங்கள் சொல்கிறீர்கள் இல்லையா, பாபா உங்களை நாங்கள் நினைவு செய்கிறோம் என்றால் நீங்கள் ஆஜராகி விடுகிறீர்கள். பாபா உங்களை நினச்சேன், நீங்கள் என் முன்னால் வந்துட்டீங்க, ஆஜராயிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அனுபவம் உள்ளதா? இப்போது பாருங்கள், கைகளையோ உயர்த்துகிறீர்கள், பாபா ஆஜராகி விடுகிறார். நான் கூப்பிட்டேன், நான் உங்களை நினச்சேன், நீங்கள் முன்னால் வந்துட்டீங்க பாபா அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான கை தூக்குறாங்க. பாபாஸ்டா பாருங்கள், கை தூக்குறீங்களே, பாபா ஆஜராகிடுறார் இல்லையா. ஹஜூர் பிரபு ஆஜராகி விடுகிறார். அப்போது இந்த சக்தி என்பது என்ன? சிஎம் பகவான் ஆல்மைட்டி அத்தாரிட்டி, அவரை கூப்பிட்ற பாபான்னு, பாபா ஆஜராகிடுறாரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எல்லோரும் கை தூக்குறோம். அப்போ பாபாஸ்டர் பிரபு சுயம் ஹஜூர் தலைவன் அவரே ஆஜராயிடுறாரா, அப்புறம் இந்த சக்தி என்ன அப்படின்றார் பாபா. அப்போது இந்த சக்தி என்பது என்ன? இந்த சக்திகளும் கூட உங்களுக்கு பாபாவிடமிருந்து சொத்தாக கிடைத்துள்ளன. இந்த சக்திகள் எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு பாபா கிட்டேருந்து சொத்தாக கிடைச்சிருக்கு. எனவே மாலிக்காகி கட்டளை இடுங்கள். ஆனால் மாலிக்காகி கட்டளை இடுவதில்லை, சக்தி காணாமல் போய்விடுகிறது இல்லையா. எஜமானன் இல்லாமல் சீட்டில் உட்காராமல் சும்மா ஆர்டர் பண்ணால் மாஸ்டர் சக்தி காணாமல் போயிடுது. அப்போது அதே ஸ்திதியில் இருந்தவாறு கட்டளை இடுகிறீர்கள். ஆக மாலிக்கே இல்லை என்றால் கட்டளை ஏன் ஏற்க வேண்டும்? எனக்கு பதவியே பொசிஷனே இல்லையா, நான் சொல்கிறத எல்லாரும் கேட்கணுன்னா எப்படி கேட்பாங்க? ஏன் கேட்கணுன்றார் பாபா. அதுதான் பாபா சொல்கிறார். ஆக மாலிக்கே இல்லை என்றால், எஜமானனாவே நான் ஆத்மா இல்லைனா கட்டளையை ஏன் ஏற்க வேண்டும்? அடுத்தது, பாப்தாதா இப்போது எதை விரும்புகிறார் தெரியும் இல்லையா? பாப்தாதா இப்போது இதை தான் விரும்புகிறார். என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் கர்மம் செய்யும் போதும் ராஜா குழந்தையாகி சுயராஜ்ய அதிகாரியாகி சுயராஜ்யத்தின் இருக்கையை விடாமல் இருக்க வேண்டும். வேலை பண்ணால் கூட என்னோட சீட்டை, ஸ்வராஜ்ய அதிகாரிங்கிற சீட்டை விடாமல் அதில் செட்டாகி இருந்து தான் வேலை பண்ணணும்னு பாபா ஆசைப்படுறார். ராஜா நாள் முழுவதும் ராஜாவாகத்தான் இருப்பார் இல்லையா? ராஜா நான் ஃபுல் டேக்கு ராஜா தானே அவர். அல்லது சில நேரம் ராஜாவாக இருப்பார், சில நேரம் இல்லை என்று அப்படியா? சிம்மாசனத்தில் அமர்வது அல்லது அமராமல் இருப்பது என்பது வேறு விஷயம். ஆனால் வீட்டில் இருக்கும் போதும் நான் ராஜா என்பதை மறக்கக்கூடாது. எனவே கர்மயோகி மற்றும் அமிர்த வேளையின் யதார்த்த யோகம் சக்திசாலி ஸ்திதி, அதில் வித்தியாசம் வரக்கூடாது. அதாவது அமிர்த் வேலை நான் பண்ணுற யோகாலையும் கர்மயோகி ஸ்திதியில் பாபாவோட நினைவுலேருந்து வேலை பண்ணுறப்பையும் ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி பவர்ஃபுல்லான ஸ்திதி இருக்கணுமா, அதில் டிஃப்ரென்ஸ் வரக்கூடாதுன்றார். இரட்டை வேலை. ஆனால் நீங்கள் யார்? நீங்களோ உலகை மாற்றுபவர், உலக நன்மை செய்பவர். எனவே பாபா இதை தான் விரும்புகிறார். நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் ராஜா என்ற நிலையை
மறக்காதீர்கள். நான் ஆத்மா, மாலிக், ராஜா, இதை மறந்துடாதீங்க அப்படின்றார். இருக்கையை விடாதீர்கள். இருக்கையில் இல்லாத போது கட்டளையை யாரும் ஏற்ற நடப்பதில்லை. தற்காலம் பாருங்கள், இருக்கைக்கு பின்னால் என்னவெல்லாம் செய்கிறார்கள். ஒரு சீட்டில் ஒரு பொசிஷன் வாங்கணும்னா அதுக்காக எவ்வளோ, அந்த சீட்டுக்காக எவ்வளோ வேலை பண்ணுறாங்க. தங்கள் உரிமையை பெறுவதற்காக எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள். தனது உரிமையை விட்டுவிட யாரும் விரும்புவதில்லை. ஆக நீங்கள் உங்கள் பரமாத்ம உரிமை நான் யார், ஒவ்வொரு நேரமும் என்ன காரியம் செய்கிறீர்களோ அப்போது காரியம் செய்து கொண்டே தனது மனதின் டைம் டேபிளை தயார் செய்து வையுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை பண்ணுறப்பையும் என்னோட மனசனுடைய டைம் டேபிள், மனசில் என்ன ஸ்திதியிலேருந்து அந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு அந்த டைம் டேபிளை தயார் செய்து வையுங்கள். இந்த காரியம் செய்யும் போதும் மனதின் ஸ்வமான் என்னவாக இருந்தது, இன்றைய தினம் என்ன லட்சியம் வைப்பேன், ஒவ்வொரு காரியத்தின் நேரத்திலும் தன்னுடைய ஸ்வமானத்தின் பட்டியல் என்ன உள்ளதோ அதற்காக பல்வேறு டைம் டேபிளை உருவாக்குங்கள். ஃபுல் டேயில் வேறு வேலை பண்ணுறப்ப, ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு வேலை பண்ணுறப்ப என்ன ஸ்வமானில் இருந்து நான் பண்ணணும் அப்படிங்கிற டைம் டேபிளை ரெடி பண்ணுங்கள். எப்படி ஸ்தூல காரியங்களின் டைம் டேபிளை தீர்மானிக்கிறீர்களோ அதுபோல் மனதின் டைம் டேபிளை தீர்மானம் செய்யுங்கள். இந்த நேரம் இந்த காரியம் செய்ய வேண்டும் என்பது தெரியவே தெரிகிறது. அதோடு ஸ்வமான் என்ன வைக்க வேண்டும், இத்தனை மணிக்கு இந்த வேலை பண்ணோம், இது தெரியும். இத்தனை மணிக்கு இந்த வேலை பண்ணுறப்ப எந்த ஸ்வமான்லேருந்து செய்யணும் அதை செட் பண்ணுங்கன்றார். இப்போ மாலிக் தன்மையின் அதிகாரத்தை எந்த ஸ்வமான் ரூபத்தில் வைக்க வேண்டும், இந்த மனதின் டைம் டேபிள் உருவாக்குங்கள். நல்ல உணவை சமைக்க வேண்டும், அச்சமயம் எந்த ஸ்வமானை தனது புத்தியில் வெளிப்படுத்தி வைக்க வேண்டும். அவர் எக்ஸாம்பிள் கொடுக்குறார். நல்ல இன்றைக்கி சமைக்கணும் அப்படின்னா நல்ல உணவு சமைக்கணும், ஆனால் நல்லா சமைக்கிற டைமில் நான் என்ன ஸ்வமானை என்னோடய புத்தியில் வைக்கணும் அதை செட் பண்ணுங்கன்றார். ஸ்வமானங்களின் மாலைகள் அநேகம் உள்ளன. அவ்வளவு பெரிய மாலை, ஸ்வமான்களை எண்ணிக்கொண்டே செல்லுங்கள் மற்றும் மாலையில் மூழ்கி விடுங்கள். ஆக இப்போது நீண்ட காலத்தின் பயிற்சி தேவை. குழந்தைகள் சிலர் சொல்கிறார்கள், இதுவரையிலும் கூட விநாசத்தை பற்றிய எதுவும் காணப்படவில்லை, இப்போதோ தேதி நிர்ணயிக்கப்படவில்லை. விநாசத்தோட சீனே தெரியலப்பா கண்ணில், டேட்டே இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை, செய்து விடுவோம், ஆகிவிடும், இந்த லட்சியம் உள்ளது. இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்காங்க, செய்யலாம் ஆயிடுவோம் அப்படின்னு. செய்தி கொடுப்பதிலும் விஸ்வ கல்யாணக்காரி என்றால் பாபாவோட மெசேஜை உலகத்தில் பல பேருக்கு போய் சொல்லணும் இல்லையா. செய்தி கொடுப்பதிலும் விஸ்வ கல்யாணக்காரி என்றால் குழந்தைகள் பலர் நினைக்கிறார்கள், இன்னும் நேரம் உள்ளது, இனி வரப்போகும் நேரங்களில் செய்து கொடுத்து விடுவோம். ஆனால் அப்படி இல்லை. ஒன்றும் விநாசத்துக்கான அறிகுறியே தெரியல, விநாசத்துக்கான டேட் ஒன்றும் ஃபிக்ஸ் ஆன மாதிரி தெரியல, ஸோ செஞ்சிடலாம் ஆயிடும்ன்றாங்க. சரி, பாபாவோட மெசேஜாவது அது வரைக்கும் கொடுத்த சேவை பண்ணணும் அப்படின்னா விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மான்னு பாபா சொல்லியிருக்கார். சரி, சேவையாவது பண்ணணும்னா சரி செய்தி தானே கொடுக்கணும், இப்போவே என்ன கொடுக்கணும், இன்னும் டைம் இருக்குல்ல, டைம் லாஸ்ட் வரப்போ கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. ஸோ பாபா சொல்கிறார், ஆனால் அப்படி இல்லை. யாருக்கு நீங்கள் பின்னால் செய்தி கொடுக்கிறீர்களோ அவர்களும் உங்கள் மீது புகார் செய்வார்கள். பாருங்கள், இத்தனை நாளாக செய்தி கொடுக்கலன்னு தான் புகாருன்னார். இந்த முறையில் பாபா என்ன சொல்கிறார், பாபா சொல்கிறாங்க, செய்தி கொடுப்பதிலும் விஸ்வ கல்யாணக்காரி என்றால் குழந்தைகள் பலர் நினைக்கிறார்கள், இன்னும் நேரம் உள்ளது, இனி வரப்போகும் நேரங்களில் செய்தி கொடுத்து விடுவோம். ஆனால் அப்படி இல்லை. யாருக்கு நீங்கள் பின்னால் செய்தி கொடுக்கிறீர்களோ அவர்களும் உங்கள் மீது புகார் தெரிவிப்பார்கள். லேட்டாக ஒருத்தங்க ரொம்ப நாளாக தெரியும், ஆனால் லேட்டாக பாபாவோட மெசேஜ் கொடுக்குறேன்னா லேட்டாக கொடுத்துருக்காங்க எனக்கு செய்தி அப்படின்னும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா. என்ன புகார் செய்வார்கள், நீங்கள் முன்கூட்டியே ஏன் சொல்லவில்லை, சொல்லியிருந்தால் நாங்களும் ஏதாவது செய்திருந்திருப்போமே அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா. இப்போது நீங்கள் கடைசி நேரத்தில் சொல்லியிருக்கிறீர்கள், அதனால் நாங்களோ வெறுமனே அறிந்து கொண்டு அஹோ பிரபு உங்கள் லீலையே லீலை என்று மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன், நீண்ட காலத்தின் சகயோகமும் வேண்டும். எப்பயும் நீண்ட கால ஸ்திதி ப்ராக்டிஸ்ன்றார். இப்போ என்ன சொல்கிறார், நீண்ட காலத்தின் சகயோகமும் வேண்டும். நீண்ட காலமாக பாபாவுடைய உதவியாளராகவும் இருக்கணும். நீங்கள் அனைவரும் வாரிசுகள் அமர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா. தங்களை வாரிசுகளை நான் புரிந்து கொண்டிருப்பவர்கள் கை உயர்த்துங்கள். வாரிசுகளா அப்படின்னு பாபா கேட்குறார். வாரிசுன்னு தன்னை நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார். வாரிசுகளா, நல்லது. வாரிசுகள் என்றால் நீங்கள் முழு ஆஸ்தி பெற வேண்டுமா அல்லது கொஞ்சமா,
அனைவரும் சொல்வார்கள் முழு ஆஸ்தி பெற வேண்டும் என்று. ஆக முழு ஆஸ்தி என்றால் 21 பிறவிகளுக்கும் முழுமையாக, அதாவது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ராயல் பிரஜை இல்லை, ராயல் குடும்பத்தில் வர வேண்டும். ஃபுல் ஆஸ்தினா 21 பர்த்ஸ் ஃபஸ்ட்டாக, ஒவ்வொரு பர்த்லேயும் ஆரம்பத்துலேருந்தோ ஃபுல் பர்த்து, ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ராயல் பிரஜை இல்லை, ராயல் குடும்பத்தில் வர வேண்டும். ராயல் குடும்பத்தில் வர வேண்டும். சிம்மாசனத்திலோ ஒருவர் தான் அமர்வார் இல்லையா, யுகல் அமர்வார்கள். ஆனால் அங்குள்ள சபை கூடும் போதெல்லாம் ராயல் குடும்பத்தின் விசேஷ நிமித்த ஆத்மாக்கள் கிரீடதாரி ஆகி அமர்ந்திருப்பார்கள். கிரீடம் இல்லாமல் அமரமாட்டார்கள். மேலும் ஒவ்வொரு காரியத்திலும் அறிவுரை ஆலோசனை கொடுப்பவர்கள் வெறுமனே ராஜ்யம் மட்டும்தான் செய்பவர்கள் என்றில்லை, வெறுமனே ராஜ்யம் மட்டும்தான் செய்வார்கள் என்பதில்லை, அதோடு ஆலோசனை மூலம்தான் செய்கிறார்கள். எனவே முழு ஆஸ்தி பெற வேண்டுமானால் முதல் பிறவியில் தொடங்கி கடைசி வரை 21 பிறவிகளுக்கு முழுமையாக, பாதி இல்லை, இடையிலோ போக முடியாது. ஆக முழு ஆஸ்தி பெற வேண்டுமா அல்லது கொஞ்சம் போதும் என்று குஷியடைந்து விட வேண்டுமா? 21 பர்த்ஸ் ஸ்டார்ட் டு எண்ட், ஒவ்வொரு பர்த்தும் கம்ப்ளீட் ஃபுல் லைஃப் ராயல் குடும்பத்தில் வரணும், அப்போ தான் முழு ஆஸ்தி. ஸோ அப்படி ஃபுல் ஆஸ்தி வேணுமா, இல்லை கொஞ்சம் போதும் அதுலேயே நான் குஷி அடைஞ்சிட்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் மாதேஸ்வரி ஜெகதம்பா சதா இந்த லட்சியம் வைத்தார்கள். பாப்தாதா என்ன ஸ்ரீமத் கொடுத்தாரோ, மனதாலோ சொல்லாலோ செயலாலோ என்ன ஸ்ரீமத் கொடுத்தார்களோ அதை நாம் செய்தே ஆக வேண்டும். அதுபோல் முழுமையான ஆஸ்தி பெறக்கூடியவர்கள் இதே லட்சியத்தை புத்தியில் வையுங்கள். திடீரென எதுவும் நடக்கலாம், எவர் ரெடியாக இருக்க வேண்டும். மற்றும் நீண்ட கால பயிற்சி, இந்த 3 சொற்களையுமே ஒன்றாக நினைவு வையுங்கள். பாபா என்னென்ன சொல்கிறார்? திடீர்னு என்ன வேணால் நடக்கலாம், எவர் ரெடியாக இருக்கணும், நீண்ட கால பயிற்சி வேணும். இந்த 3 விஷயங்களையும் ஒன்றா ஞாபகத்தில் வைங்க. எனவே பாப்தாதாவின் ஆசைகளின் தீபங்களாகிய குழந்தைகள் அனைவருக்காகவும் இந்த வரதானம் சதா இந்த 3 சொற்களையும் நினைவில் வைத்து அனைவரும் ஆசைகளின் தீபம் ஆவதற்கான பிரத்யக்ஷ ப்ரூஃபை காண்பியுங்கள். வெளிநாட்டினரும் கூட மனசா சேவையின் மூலம் சகயோகிகள் இல்லையா? பாப்தாதா பார்த்தார், விருத்தி அனைத்து தர்மங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தர்மம் மட்டுமில்லை, ஹிந்து தர்மம் மட்டுமில்லை, ஆனால் முஸ்லீம், பௌத்தர், கிறிஸ்துவர் என்று அனைத்து தர்மங்களும் மெதுமெதுவாக ஆன்மீகத்தில் ருசி பெற்று கொண்டிருக்கின்றனர். முதலில் பாருங்கள், பிரம்மா குமாரிகள் என்ற பெயரை கேட்டாலே பயந்தார்கள். இவர்கள் என்ன வினாசம் வினாசம் என்று பேசுவார்கள். மற்றும் இப்போது என்ன சொல்கிறார்கள்? வினாசம் எப்போது நடக்கும், எப்போது நடக்கும், என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். எனவே நடந்தே ஆக வேண்டும். இது கேரண்டி, உங்கள் அனைவருக்கும் கேரண்டி இல்லையா? வெளிநாட்டினராக ஆனாலும் பாரதவாசிகளாக ஆனாலும் கேரண்டி இல்லையா? பாப்தாதா என்ன சமிக்ஞை கொடுத்துள்ளாரோ அதன்படி முயற்சியை தீவிரப்படுத்துங்கள். புருஷார்த்தம் இல்லை, புருஷார்த்தத்திற்கான நேரம் கடந்து விட்டது. இப்போது தீவிர புருஷார்த்தத்திற்கான நேரம், தீவிர முயற்சிக்கான நேரம் இது. மேலும் எப்போதாவது என்பதில் நிற்காதீர்கள். இப்போது, இப்போதே செய்ய வேண்டும். நல்லது. பாப்தாதா யாத்பியார் சொல்கிறாங்க, நாலாபுறமும் உள்ள தீவிர முயற்சியாளர் சதா ஊக்கம் உற்சாகத்துடன் பின்னால் அடியெடுத்து வைக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதா நினைவு தினத்தின் அன்பு நினைவுகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். பாப்தாதாவின் இதயத்தில் ஒவ்வொரு குழந்தையும் நிறைந்திருக்கிறார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்களோடு கூடவே நமஸ்தே. வரதான், சக்திசாலி ஸ்திதி மூலம் படைப்பின் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் தூர விலகி இருக்கக்கூடிய மாஸ்டர் படைப்பாளர் ஆகுக. சக்திசாலி ஸ்திதியின் மூலம் படைப்பின் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் தூர விலகி இருக்கக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக. எப்போது மாஸ்டர் படைப்பவர் மற்றும் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவரின் சக்திசாலி ஸ்திதி மற்றும் நஷாவில் நிலைத்திருக்கிறீர்களோ அப்போது படைப்பின் அனைத்து கவர்ச்சிகளுக்கும் அப்பாற்பட்டு இருக்க முடியும்.
ஏனென்றால் இப்போது படைப்பு இன்னும் பலவித நிறங்கள், வகைகள், வடிவங்களை படைக்கும். எனவே இப்போது குழந்தை பருவ தவறுகள், அலட்சியத்தின் தவறுகள், அக்கறையற்ற தன்மையின் பிழைகள் என்னென்ன மிஞ்சியுள்ளனவோ அவற்றை மறந்து தனது சக்திசாலி சக்தி ஸ்வரூபம், சஸ்திரதாரி ஸ்வரூபம், சதா விழிப்புடன் கூடிய ஜோதி ஸ்வரூபத்தை பிரத்யக்ஷம் செய்யுங்கள். அப்போது மாஸ்டர் படைப்பவர் என சொல்வார்கள். என்னோட பவர்ஃபுல் ஸ்திதி மூலமாக படைப்பாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுடைய அட்ராக்ஷன்லேருந்து கடந்து தாண்டி நான் இருக்கணும். அப்போ தான் மாஸ்டர் படைப்பவர் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா பாபா சொல்கிறாங்க, படைப்பு என்ன பண்ணுமா, டிஃப்ரெண்ட் கலர்ஸில், டிஃப்ரெண்ட் மெத்தடில், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நிறைய வருன்றார் பாபா. அதனால் குழந்தை பருவ மிஸ்டேக்கு, கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய மிஸ்டேக்கு, அக்கறை இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய குட்டி குட்டி மிஸ்டேக்ஸு, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், எனது பவர்ஃபுல் ஸ்திதியில் சஸ்திரங்கள், அதாவது அந்த ஆயுதங்கள்னால் சக்திகள், அதை ஏந்திருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்தில் விழிப்புடனாக ஜோதி ஸ்வரூபத்தினுடைய அந்த ஸ்திதியை நான் இப்போ வெளிப்படுத்தணுன்றார் பாபா. அப்போ தான் மாஸ்டர் படைப்பவர்னு சொல்ல முடியுன்றார். ஸ்லோகன்: மனதின் ஸ்திதியில் அந்த மாதிரி கடினமாக ஆக்குங்கள், எந்த ஒரு பரிஸ்திதியும் அதை உருக்கி விட முடியாதபடி. அதாவது எந்த ஒரு சிச்சுவேஷன், எப்படிப்பட்ட ஒரு பெரிய சூழ்நிலை எனக்கு முன்னால் வந்தாலும் அது என்ன உருக்க முடியக்கூடாது. அந்தளவுக்கு என்னோடய மனநிலை எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க, எந்த ஒரு பரிஸ்திதியும் உருக்கி விட முடியாதபடி அந்தளவுக்கு மனதின் ஸ்திதியை கடினமாக ஆக்குங்கள். மனதின் ஸ்திதியில் அந்த மாதிரி கடினமாக ஆகுங்கள், எந்த ஒரு பரிஸ்திதியும் அதை உருக்கிவிட முடியாதபடி. அவ்வளோ ஸ்ட்ராங்காக மனநிலை இருக்கணுன்றார். அவ்யக்திஷாரா: சதா ஆடாத அசையாத ஒரே சமநிலையின் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். இன்றைய பாயிண்ட்டு: எந்த ஒரு சூழ்நிலை அல்லது வாயுமண்டலத்தில் இருந்தாலும் ஸ்திதி சதா ஆடாத அசையாத ஏக்ரஸ் நிலையில் இருக்க வேண்டும். எப்போதாவது நிமித்தமாகி இருப்பவர்கள் ஏதேனும் அறிவுரை தருகிறார்கள் என்றால் அதில் குழப்பமடையக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏனென்றால் யார் நிமித்தமாகி இருக்கின்றார்களோ அவர்கள் அனுபவி ஆகிவிட்டவர்கள். அவர்களின் ஏதேனும் வழிகாட்டுதல் தெளிவாக இல்லை என்றாலும் கூட குழப்பத்தில் வரக்கூடாது. பொறுமையுடன் சொல்லுங்கள், இதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறேன். அப்போது ஸ்திதி ஏக்ரஸ், ஆடாத அசையாததாக இருக்கும். அச்சா. ஓம் சாந்தி.